அதே நேரத்துல ராசியும் ஒரு அளவுக்கு டல்லா தான் இருக்கு. இப்ப 7.5 சனிலாம் போது நிறைய தடைகள் வரும். டோன்ட் நோ டோன்ட் கேர் எல்லாம் கொடுத்துருங்க. அண்ணன், I am bachelor psychological planning to do master based on my chart career direction is what அண்ணன். So I can proceed my master with that help please. இன்னைக்கெல்லாம் கணக்கு கணிதம் புதன் 8ஆம் அதிபதி இப்படியே வரீங்களே. 9/6/99 7:23 PM பிறந்த இடம் ரவாங் கொடுத்துட்டீங்க. நீங்களும் விருச்சகமா? என்னங்க அது விருச்சக வாரமா? விருச்சக ராசி, விருச்சக லக்னம், மீன ராசியா இருக்கிறீங்க. சரி, இந்த ஜாதகமும் ஓரளவுக்கு இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம் 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. புதனை சனி நெருங்கி தான் பார்க்குறாரு. 12ஆம் இடம் சுபத்துவம், 8ஆம் இடமும் கிட்டத்தட்ட ஒரு அமைப்புகளில் தான் இருக்குது. என்ன கேள்வி கேட்டீங்க? பேச்சுலர் இன் ஓகே, சைக்காலஜி மாதிரியான விஷயங்கள் படிக்கிறதுக்கு வளர்பிறை சந்திரனா இல்லை தேய்பிறை சந்திரனா தான் இருக்காரு. கன்னி வீட்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குரு தான் 2/10 அமைப்போட தொடர்பில் வராரு. ஆமாம், குருவுக்கு நெருக்கமான செவ்வாய் இந்த அமைப்புகள்னால செவ்வாய் சுபத்துவம். ஐயா உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். செவ்வாய் சுபத்துவமாக தான் குருவினுடைய பார்வையில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்காரு. எல்லாம் ஓகே. படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் தசா புத்தியை பார்க்கணும். எல்லாம் சுக்கர தசையிலே வரீங்க. சுக்கர தசையில் குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல சில முடிவுகள் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. உங்களால் மாஸ்டர்ஸ் ப்ரொசீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இப்ப கொஞ்சம் நிதானமா இருங்க. நிறைய தடங்கள் வர்ற டைம் தான். அதே நேரத்துல ராசியும் ஒரு அளவுக்கு டல்லா தான் இருக்கு. இப்ப 7.5 சனிலாம் போது நிறைய தடைகள் வரும். என்ன கேட்டிருக்கீங்க? பெஸ்டா வாட் டிரெக்ஷன், என்ன டிரெக்ஷன்ல போலாம் அப்படின்னு கேக்குறீங்க. நேரடியாக செவ்வாய் தான் அதிக சுபத்துவமா இருக்காரு பிரதர். செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாலே சில நேரத்துல இந்த மாதிரி ஜாதகம் இந்த இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் பேசுறது, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் விஷயம் வரும். எதில் குறுக்கு வழி வருமானம் வருமோ அதுல கொஞ்சம் அதிகமான விஷயம் இருக்கிற அமைப்பு. இது பிற்பகுதியில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சுக்கிர தசை முடிஞ்சோடனே சூரிய தசை, சந்திர தசை. சந்திரன் பெருசான ஒளி அளவுல இல்லைனாலும் கூட குருவினுடைய வீட்டுல இருக்காரு. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை. செவ்வாய் தசை ராகு தசை நல்லா இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு. செவ்வாய்க்கும் ராகுக்கும் நேரடியான இவருடைய தொடர்பு, குரு சுக்கிர தொடர்பு இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும். கேது வரும்போதெல்லாம் சறுக்கி விடுவார் பிரதர். கேது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ற டைமா இருக்கும்.